நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ஒருத்தர் கடவுளை சந்திச்சாராம். வழக்கமா கடவுளை யாராவது சந்திச்சா வரம் கேட்பாங்க. பட் இவர் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் கடவுளை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கடவுள் சிரிச்சுட்டு, எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம், இந்த உலகத்தை அழகாக்கு அப்படின்னு சொன்னாராம். அது உங்களால் முடியல கடவுளை, நான் எப்படி பண்ணுறது, வேற ஏதாவது கேளுங்க. இல்லை, முடியும். நீ அழகான போதும், மாற்றம் உனக்குள்ளே இருந்தால் போதும். இஃப் யூ பிகம் அ பெட்டர் யூ, த வேர்ல்ட் அரவுண்ட் யூ வில் பிகம் பியூட்டிஃபுல்னு சொன்னாராம். எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு இந்த அரங்கத்தில், இந்த ஹாட் சீட்டில் கடந்த 1 நாளா ஒருத்தர் வசந்த் குமார், கான்ஸ்டபிள் ஃப்ரம் சேலம். இதுவரை இந்த அறிவுக்கான அரங்கத்தில் 150 போட்டியாளர்கள், 2000 கேள்விகள். இப்போது ஒரு சாதாரண மனிதன் வசந்த் குமார் கடந்து வந்த சோதனை பாதைகள் பல. எனக்கு அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க 2006. அம்மாவுக்கு எலும்புல டிபி இருந்தது. சரியான வசதி இல்லை. அப்போ நான் போலீஸில் ஜாயின் பண்ண சமயம் சரியானபடி ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால இறந்துட்டேன். எங்கள் அப்பாவோட பேர் மாதேஷ். அவர் ஒரு கட்டிட தொழிலாளியாக இருக்கார். ஆக்சுவலாக ஐபிஎஸ் பண்ணுங்கிறது என்னோட எய்ம். இப்போ வீட்டில் கொஞ்சம் வசதி இல்லை. 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடி படித்தேன். ஐடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலை தான் பார்க்க ஆரம்பித்தேன். எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் தெரியும், அப்புறம் பெயிண்டிங் பண்ணுவேன், வெல்டிங் கொஞ்சம் தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் செக்யூரிட்டியாக இருந்திருக்கேன். எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறாரு. 14-15 வயசுலேருந்தே வேலைக்கு வந்துட்டார். அந்த வேலை இன்னும் செஞ்சிட்ருக்காரு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாம். இப்போ சொன்னாலுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றார். நம்ம என்ன பெருசாக முன்னேறிட்டோம், நம்மக்கிட்ட ஒரு நிலம் கூட கிடையாது, வீடு கூட கிடையாது, ஏன் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். இவ்வளோ மணி என்னால் ஜெயிக்க முடியும், இவ்வளோ ஃபேஸ் வரையும் என்னால் போக முடியும் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவீங்க? 25 lakhs சொல்லலாம் சார். And the winner is Vasant Kumar. இப்போ நீங்கள் என்ன எவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு கேட்டால், நான் எவ்வளோ கொஸ்டின் ஆட போகிறேன் அப்படின்னு தான் பதில் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை? சிங்கம் படத்தில் சூர்யா வர மாதிரி ஒரு ஆஃபீஸர். நோ டவுட். வெடிவேலு சார். It is the right answer. 10,000 rupees. நிறைய பணம் சம்பாதிச்சிருவீங்க போல இருக்க. தெரியல சார், நிறைய கேள்வி அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் த மணி, ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த கொஸ்டின்ஸ். 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி. பி தண்டிப்பது சார். யோசிக்கிற பழக்கமே கிடையாது, டப்புன்னு சொல்லிடுவீங்க. தெரிஞ்சிருக்கு சார். பி தண்டிப்பது is the right answer. எப்படி வளர்த்துங்க பிள்ளைங்களை? என்னங்க பண்ணுறது, அப்புறம் அம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம தான் செய்யணும். அதுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோம். இவங்க அம்மாவுக்கு என்ன கனவுல இருந்தது பிள்ளைங்களை பற்றி? போலீஸ் பண்ணோம் அப்படின்னு கனவு இருந்தது. ஆயிட்டாரு. ஆனால் அது பார்க்கறதுக்கு தான் அவங்க இல்லை இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்னோட வெற்றி எல்லா தமிழ்நாடு போலீஸ்க்கும் அர்ப்பணம் பண்ணும் சார். சூப்பர். கண்ணுக்கு முன்னாடி 1 கோடி இருக்கு. இன்னும் 5 கேள்வி இருக்கு சார். 12வது கேள்வி யோசிக்கிறது கான்ஃபிடன்ஸ் சார். 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி. டசன்ட் மேட்டர் சார். இஸ் த ரைட் ஆன்சர். 12,50,000 rupees. 3 கேள்விகள் தான் இருக்கு to reach the magical figure of 1 crore. Yes sir. 25 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. I'm sure sir. You deserve 25 lakhs. ஒரு கோடியை எட்டி பிடிக்க இன்னும் 2 கேள்விகள். இந்த சாதாரண மனிதன் சரித்திரம் படைப்பாரா? தமிழ்நாடே இப்போ உட்கார பார்க்க போகுது. 1 கோடி a constable. Will he reach? An audience, அதாவது இதுவரைக்கும் எல்லாரும் 25 லட்சம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு காமன் மேன் இந்த சீட்டில் ஒரு 50 லட்சமோ இல்லை அதுலேருந்து 1 கோடியோ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கான்ஸ்டபிள்
வசந்த்குமாருக்கு கிடைச்சிருக்கு. And let us see a beautiful dream come true. Yeah? So let us welcome சேலத்திலிருந்து கான்ஸ்டபிள் வசந்த்குமார். வாங்க சார். Day by day becoming a bigger hero. நான் இல்லை சார். Come let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு ஜோடி. Give a big hand, ladies and gentlemen. Roll over contestant Vasant Kumar, the Sunfeast Marilite contestant. A police constable from Salem. 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 லட்சம் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு. இன்னும் 2 கேள்வி இருக்கு. உங்களுடைய 50 லட்சமும் உங்களுடைய 1 கோடியும். Just 2 questions away. கான்ஸ்டபிள் ஆகணும். அம்மா இல்லை, பட் தாயுமான ஒரு அப்பாவோட வாழ்ந்திருக்காரு தம்பி. அவருடைய கனவு வந்து ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணும். மிஸ்டர் காக்கி சட்டைக்காரர். எந்த ப்ரெஷரும் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல் என் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து விளையாடணும். 1 கோடி ஜெயிக்கிற முதல் போட்டியாளராக நீங்கள் இருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்காவது சொல்லிட்டு வந்தீங்களா? யாராவது என்கரேஜ் பண்ணாங்களா உங்களை? என்கரேஜ் பண்ணுன்னா எங்கள் வில்லேஜில் ராம்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவர் முன்னாடி வந்து பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தார், அப்புறம் துணைத் தலைவர் ஆனார். நான் ஒன்ஸ் எப்போவுமே எனக்கு வந்து இந்த சென்டிமெண்ட்டில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலுமே அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புவேன். இங்கே வரும்போது சொல்லிட்டு வந்தேன் சார். என்ன சொன்னார்? ஒன்ஸ் இயர் 30 டே அப்படின்னு சொன்னார். ஒன்ஸ் இயர் 30 டே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தனபால் சொல்லுவாங்க சார். இஸ் வெரி கான்ஃபிடென்ஸ். என்னோட திறமை, என்னோட வளர்ச்சிக்கெல்லாம் அவனோட உதவி ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. ஓகே, வெல், ஆல் செட் அண்ட் டன். தெளிவாக விளையாடுங்க. கண்டிப்பாக சார். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கணும், தேங்க்யூ சார். பெருமையை சேர்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆசை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசந்த் குமார், a police constable from Salem. நல்லது ஒரு ஆரம்பம். ரெடி டு ப்ளே? எஸ் சார். 50 லட்சம் ரூபாய்க்காக 14வது கேள்வி உங்களுக்காக. இதோ தமிழ் மொழியின் முதல் நாவலை எழுதியவர் இவர்களில் யார்? Who authored the first ever Tamil novel? And the options are A. Vaduvur K. Doraiswamy Iyengar, B. Uve Swaminatha Iyer, C. Veerama Munivar, D. Mayuram Vedanayagam Pillai. Sir, fix D. Mayuram Vedanayagam Pillai. D. Mayuram Vedanayagam. பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது தமிழோட ஃபர்ஸ்ட் நாவல். அதை எழுதினவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வெரி ஷூர்? எஸ் சார். மற்றவங்க வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி சார் அவரோட பேர். அவர் வேற விஷயங்கள் செஞ்சிருக்காரு, ஆனால் இது செய்யல. ஒவ்வொரு சாமிநாத ஐயர் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருந்த தமிழ் நூல்கள்லாம் எடுத்து ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் கிடையாது. வடுவூர் துரைசாமி கிடையாது, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் இல்லை, தெரியல சார். யாருன்னு தெரியாம எப்படி இவரை ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்லை, தமிழின் முதல் நாவல் தெரியல சார். அது தெரியும் உங்களுக்கு? தெரியும் சார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஊவே சுவாமிநாதன் ஐயர் இல்லை. வீரமா முனிவர் கிடையாது. வடுவூர் துரைசுவாமி ஐயங்காரை பத்தி தெரியாது? தெரியல சார். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஃபிக்ஸ் டி சார். மாயூரம் லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஃபிக்ஸ் டி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சார். ஜீனியஸ் ஃபிக்ஸ் டி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வடுவூர் துரைசுவாமி ஐயங்கார் அவரும் நாவல்களை எழுதியிருக்காரு. கிரைம் நாவல்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை
அவர் ஒரு முன்சிப். எஸ். அவர் ஒரு முதல் நாவலில் எழுதியிருப்பாருன்னு நினைப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக தெரியுது சார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. எஸ் சார். 2 லைஃப் லைன் இருக்கு. இருக்கு. இந்த பதில் சரியா இருந்தா 50 lakhs. எல்லாருடைய ஹீரோ நீங்க முதல்ல. ஐயோ, அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் 50 lakhs. வெல், வீரமா முனிவர் 1680 to 1747. வடுவூர் கே துரசுவாமி ஐயங்கார் 1880 to 1942. ஊ வே சுவாமிநாத ஐயர் 1855 to 1942. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை 1826 to 1889. நீங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த பிரதாப முதலியார் சரித்திரம் 1879 தான் பப்ளிஷ் ஆச்சு. தெரியல, பப்ளிஷ் ஆன டேட் தெரியல. அண்ட் அது வரைக்கும் நாவல்ஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏன்னா மற்றவங்களும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாவல்ஸ் இருந்தது இல்லையா? இல்லை, உரைநடையாக இருந்திருக்காது சார். You have created history on this floor. It is the right answer. $50 lakhs. Yes, sir. Give him a standing ovation, ladies and gentlemen. Thank you. உங்களுக்கான செக் நான் எழுதிதான் ஆகணும். 50 lakhs. There you go. ஆனா நான் இதை உங்களுக்கு இப்போவே கொடுக்க மாட்டேன். உட்காருங்க. Thanks. இது இங்க இருக்கட்டும். Okay, sir. I want you to win a crore. Yes, sir. Huh? I want to complete the 15th question, sir. You want to complete the 15th question. 2 லைஃப் லைன் இருக்கு. Yes, sir. ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே. இல்லை சார், நல்லா தெரியும் சார். நல்லா தெரியுது. கொஞ்சம் நடிக்கலாம்ல. யாரோ பெரியவங்க சார், நான் உங்க முன்னாடி நடிக்க முடியுமா சார்? நடிக்கிறது இல்ல. அதுல ஒரு பில்டப் கொடுக்கலாம்ல. இல்லை சார், அது பில்டப் கொடுத்தா யூ வில் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் சார். எப்படி இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே சொல்றானான்னு உங்களுக்கு அதனால ஒரு சின்ன பில்டப். கேள்வி கேட்டோம் அப்படியா சார் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்து. சரி சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி பண்றேன். எது 1 crore அந்த மாதிரி 1 crore இருக்கு. அப்பா 50 லட்சம்பா. வந்து பக்கத்துல வந்து புள்ளைய கட்டி பிடிங்கப்பா. வாங்கப்பா. ஒன்று இருக்கட்டுங்க அப்பா. உங்களுக்கு மேல இருக்காரா சார் அவரு? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த குரூப் 2 எக்ஸாம் மேட்ரு அந்த மாதிரி தான் வருது. சரி, இது செய்யக்கூடிய வேலை தான். ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்குவேன் சார். ஈவன் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்து கார்டு அவர்கிட்ட காட்டுவேன். அப்படி வாங்கி அப்படி வச்சுட்டு போயிடுவேன். பாருங்க, 50 லட்சம் ஜெயிச்சிருக்காரு பிள்ளைன்னா அது ஒண்ணுக்கு வரட்டும் வரேன். என்னதான் இருந்தாலும் ஒரு எமோஷன் இருக்கும்ல ஐயா. இருக்குங்க. மைண்டுக்குள்ள ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன். இல்லை, வந்துருவாருங்க நம்பிக்கை. அப்போ வந்து பார்த்துக்கலான்னு இருக்கேன். அது சரி, இந்த 50 லட்சத்துக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்குதுங்க. அது ஒரே மட்டும் காட்டிக்கலாம். அது ஒரே படியா காட்டிக்கலாம். அம்மாவை மிஸ் பண்றீங்களா? ரொம்ப சார். ஆனா எங்க அப்பாவை பார்த்தா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியறது இல்லை. நீங்க சொன்ன தாய்மானவர்ன்றது ரொம்ப சரியான ஒரு வார்த்தை. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ல இப்படி ஒரு அப்பாவை. உண்மைதான் சார். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல அம்மாவை மிஸ் பண்ணுவீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல. தம்பி, எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன இந்த இடத்துல இருக்கிறது? ஜஸ்ட் மிஸ் பண்றது அம்மா சார். 15வது கேள்வி. எஸ் சார். 1 கோடி ரூபாய்க்கான கேள்வி. அண்ட் த ஃபர்ஸ்ட் காமன் மேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த 1 கோடி தொட போற வெல்ல போற இந்த ஹாட் சீட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமையை எடுத்துட்டு வர போற ஒரு போட்டியாளர் நீங்க. 2 லைஃப் லைன் கூட வச்சிருக்கீங்க. இப்போவாது சொல்லுங்க, இப்போ கூட டென்ஷன் இல்லையா? இல்லை சார். குவிட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. 50 லட்சத்தோட போகலாம்.
எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எஸ் சார். ஏனென்றால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு தவறான ஒன் ஸ்டெப் 3,20,000 ரூபாய் கொண்டு போய் விட்டுரும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டைம் டு பிகம் a real hero. Ready? ரெடி சார். Well, don't go anywhere. Please come back after the break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வசந்த் குமார், போலீஸ் கான்ஸ்டபிள் ஃப்ரம் சேலம், ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்ல இருக்காரு. இதுவரைக்கும் யாரும் சாதிக்காத 50 லட்சம் ரூபாய் as a common man ஜெயிச்சிட்டாரு. 2 லைஃப் லைன் இருக்கு. ஒரு கேள்வி 1 கோடி ரூபாய்க்கு with 2 lifelines. எஸ். ரொம்ப ஆச்சரியமாகவும் வியந்து பார்க்குறேன் உங்களை. அப்பா அவர் கொத்தனாராக இருந்திருக்கீங்க. என்ன சம்பளம் கிடைச்சிருக்கும் ஒரு நாளைக்கு? ஃபஸ்ட்டு எனக்கு 6 ரூபா. 6 ரூபா. அப்புறம் இவர் பிறந்த வாட்டி 12 ரூபா. ஆ. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 100, 140, 200 இப்படியே ஆகி இப்போ 500. இப்போ 500. 500 ரூபா. உங்கள் பிள்ளைங்க 50 லட்சத்தோடு உட்காந்துட்ருக்காரு. எத்தனை வருஷம் உழைச்சா 50 லட்சம் வர முடியும்? எத்தனை வருடங்கள் உண்மையா உழைச்சா 50 லட்சம் வர முடியும்? அப்போ அந்த 15 செலவு பண்ணுறதுனால இன்னைக்கு ஒரு பலன். காசு இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் பிரச்சனையா இருக்கு. குணம் இருக்கிறவனுக்கு காசு பெரிய பிரச்சனையா இல்லை. உங்களை பத்தி அடிக்கடி பேசுவார். பேசிக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுங்கிற ஐடியா இருக்கா அவருக்கு? அதாவது நல்லா சம்பாதிச்சு அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். என்ன என்ன பண்ணுவீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கி? என்னங்க வீட்டில் தான் இருக்க போகிறோம், வேற என்ன செய்ய போகிறோம்? இது பிள்ளைங்க இல்லைங்க, குழந்தைங்க, பேராண்டி கிராண்டி பேத்தி இங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படியே ஜாலியாக ஒரு பிளஸர் வாங்கி கொடுத்தாக்க அதை நான் கற்றுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு. அப்பவும் பிளான்ஸ் இருக்கு. ஆமாம். அப்போ என்ன வேலை? பேக் ஹேண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எஸ் சார், மிஸ்டர் வசந்த் குமார். எஸ் சார். ப்ளே வெல், ப்ளே பியூட்டிஃபுல்லி. ஓகே சார். தெளிவாக விளையாடுங்க. 1 கோடி இதோ தி செக். இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இது உங்கள் கையில் பார்க்கணும் நான். எஸ் சார். கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு இல்லை சார். உங்களுக்கு இல்லை? இல்லை. ஸோ ப்ரேயர் எல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு? இல்லை சார். தேவையில்லை. அப்பா நம்புவார், தம்பி நம்புவார். அப்பா நம்புவார், தம்பி நம்புவார். நான் என்ன நம்புகிறேன் சார். இந்த தன்னம்பிக்கையோட for the 15th question. Yes sir. For 1 crore rupees. Give a big hand, ladies and gentlemen. 1 கோடி ரூபாய்க்கான கேள்வி. 15வது கேள்வி, ஹிஸ்டாரிக் மொமெண்ட்கான கேள்வி உங்களுக்காக இதோ. உஸ்தாத் அலி அஹ்மத் கான் இவர்களில் எந்த இசை கலைஞருடன் இணைந்து தூர்தர்ஷனின் இந்த முகப்பு இசையை வடிவமைத்தார்? இது ஒரு ஆடியோ க்ளூ. ஆடியோ கேட்டு பதில் சொல்லணும். Who along with Ustad Ali Ahmad Khan composed this signature Doordarshan tune? Audio கேட்டலாம் first. கேட்டலாம் சார். The audio please.
இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இங்கேயோ ஒரு காலகட்டத்தில் கேட்ட மியூசிக் இது. இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை சார், இது வரைக்கும் இல்லை. ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ உஸ்தாத் அல்லா ரக்கா, பி உஸ்தாத் பிஸ்மில்லா கான், சி பண்டித் ரவிசங்கர், டி பாலமுரளி கிருஷ்ணா. சார் இது ஷெனாய் மியூசிக் மாதிரி தெரியுது. ஷெனாய் அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் தான். கம்போஸ்ட் Yes. சிக்னேச்சர் 50-50 போகிறேன் சார். 50-50. எஸ். எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? உஸ்தாத் பிஸ்மில்லா கான். சார் பண்டிட் ரவிசங்கர், சித்தார்த் மேதை, ஆமாம், பாலமுரளி கிருஷ்ணா கர்நாடிக் Vocalist. vocalist. அண்ட் மியூசிக் கம்போசர் ஆல்சோ. எஸ் ஆல்சோ. உஸ்தாத் அல்லா ரக்கா. தெரியல சார், அவர் தெரியல. ஜீனியஸ் 2 தவறான பதில்களை நீக்கிடும். நான் என்ன சார் சொல்ல, நான் சொன்ன 2மே போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது சி பண்டித் ரவிசங்கர், டி பாலமுரளி பாலமுரளி கிருஷ்ணா. 2 பேருமே லெஜெண்ட்ஸ். இன்னொரு லைஃப் லைன் இருக்கு, இருக்கு சார். யோசிச்சு சொல்லுங்க. டெய்லி தூர்தர்ஷன் ஆரம்பிக்கும் போது காலையிலேயே ப்ளே பண்ணுவோம். ஆமாம் சார். இந்தியா முழுக்க இந்தியா வந்து woke up to this music every day. வெல், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு லைஃப் லைன் இருக்கு. 1 crore is just a step away. பண்டிட் ரவிசங்கர், பாலமுரளி கிருஷ்ணா, musician. சார் ஃபோன் ஃப்ரெண்ட் போகலாம் சார். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். எஸ். ஜீனியஸ் வசந்த் குமார், அவங்களுடைய 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். அதியமான் சேலம், தனபால் சேலம், காந்திராஜ் திருநெல்வேலி. யார் இந்த 3 நண்பர்கள்? அதியமான் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார். அவர் இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை செய்கிறார். தனபால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ஐ, என்னோட ஃப்ரெண்டு. காந்திராஜ் கோஆப்ரேட்டிவில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். வேறு யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வி? பதில். அதியமான் கால் பண்ணலாம் சார். வெல் ஜீனியஸ், வசந்த் குமார் அவரோட நண்பர் அதியமானுக்கு கனெக்ட் ப்ளீஸ். பாட்டு கேட்டீங்களா? ஹலோ ஹலோ, வணக்கம். நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க அதியமான்? அதையும் நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. உங்களுடைய நண்பரோட நண்பர் ஆமா சார், வசந்த் குமார், கான்ஸ்டபிள் ஃப்ரம் சேலம். சார் எங்க இருக்காரு சார்? கெஸ் பண்ணுங்க. 25 or 50 lakhs இருப்பாரு சார். 1 கோடிக்கு ஒரு கேள்வி கம்மி இருக்காரு. வா, கிரேட் சார். கிரேட் கோயிங் சார். கிரேட் கோயிங் சார். அந்த 1 கோடிக்கான கேள்விக்கு பதில் அவருக்கு தெரியல. ஓகே சார். ஓகே சார். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. கிரேட் கிரேட். இது வரைக்கும் யாரும் 1 கோடி ஜெயிச்சதில்ல. கிரேட் கிரேட் சார். அந்த 1 கோடி கேள்வியில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. சந்தோஷம், உண்மையில சந்தோஷம் சார். இதுல அந்த கேள்வியில தான் பங்கு இருக்குன்னு சொன்னேன். நானும் சொல்றேன் சார். சந்தோஷம் சார். சந்தோஷம் சார். வெல் அதியமான், இவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி சொல்லுங்க சார். அது ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்டது, ஒரு மியூசிக்கு சம்பந்தப்பட்டது. சரிங்க சார். முதல்ல நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணிடுறேன். சரிங்க சார். ஆடியோ ப்ளீஸ். கண்டுபிடிக்க முடிஞ்சதா எந்த டியூனு? தூர்தர்ஷன் மியூசிக் சார். தூர்தர்ஷன் டியூன். வெரி குட். ஸோ இந்த மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியுது.
சார். அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விதான் இது. ஓகே சார். ஓகே சார். Okay. ஓகே சார். Your time starts now. சார் அதியமான் சார், சொல்லுங்க சார். இந்த பாட்டை வந்து 2 பேர் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சரிங்க சார். உஸ்தாத் அலி அகமத் கான் ஒருத்தர், இன்னும் சரிங்க ஒருத்தர் சார். யார்? அதுதான் கேள்வி. சார். பண்டிட் ரவிசங்கர், பாலமுரளி கிருஷ்ணா, இவங்க 2 பேர்ல யார்? ஓ, பண்டிட் ரவிசங்கர், பாலமுரளி கிருஷ்ணா. எஸ். ஒருத்தர் வந்து உஸ்தாத் அலி அகமத் கான், Right, sir. மீதி இன்னொருத்தர் வந்து பண்டிட் ரவிசங்கரா பாலமுரளி கிருஷ்ணாவா? இது Time's up. என்ன செய்யறது சார்? இப்போ ஆல் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு படத்துல வர்ற மாதிரி தனி போலீஸ் ஆஃபீஸர். இப்போ 50 லட்சம் ரூபாய் கையில இருக்கு. நல்லா யோசிங்க. கனெக்ட் ஆகலையே சார், 2 பேருமே இசைக்கலைஞர்கள் தான். பண்டிட் ரவிசங்கர் சித்தார், அவர் வாய்ப்பாட்டு. டென்ஷன் ஆகலைன்னு சொல்லி டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்களா சார்? பதினஞ்சு கேள்விகள்ல 15வது கேள்வி மட்டும்தான் டென்ஷன் ஆகிற மாதிரி கேட்டிருக்கேன் நான். என்ன யோசனை போயிட்டு இருக்கு அதை சொல்லுங்க சார். இல்லை சார், இசைக்கலைஞர் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் சொல்லலாம், சித்தார்த் மேதை. பாலமுரளி கிருஷ்ணாவும் இசைக்கலைஞர் அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் வோக்கலிஸ்ட். ஆனால் இசை அமைக்கிற டேலண்ட் வந்து 2 பேருக்குமே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது உண்மையிலே 50-50 தான். இவரா அவரா அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கு. ஓகே சார், ஐ குயிட். குவிட். எஸ். 1 கோடிக்கான கேள்வி. இல்லை சார், நான் இன்னும் 1 மணி நேரம் யோசிச்சாலும் எனக்கு இதுதான் எதுவுமே தோணலை. சித்தார் இசை நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது சார். சித்தார் மியூசிக் கேட்டிருந்தா ஒரு ஐடியாவாவது கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் டி மேலே லேசாக ஒரு டவுட் வருது. ஒரு டவுட் இப்போ புதுசாக கிரியேட் ஆகுது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இட்ஸ் யுவர் கால். எஸ். சார், டி பாலமுரளி கிருஷ்ணா. ஆன்சர் தவறா இருந்தா 46,80,000 போயிடும். நீங்க இதுல எந்த ஆப்ஷன் எனக்கு சொன்னாலும் நான் உங்களுக்கு முதல்ல கேர்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எஸ். தெரிஞ்சா மட்டும் லாக் பண்ணு. ஸோ டேக் அ கால். பாலமுரளி கிருஷ்ணா தூர்தர்ஷனில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. அதுலேயே ரவிசங்கர் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். சித்தார்த் மியூசிக் கூட கேட்டது கிடையாது. பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கார், ஆனால் தூர்தர்ஷனுக்கான மியூசிக் I'm not sure. 50 lakhs in hand. 46,80 to lose, or 50 more to win. Okay, sir. I quit. You quit? Yes. Sure. Sure. Sure? ஷியோர் சார். ஏன்னா நான் வயல் கேஸ் எப்போவுமே நம்புறது கிடையாது.
நல்லா தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறதே கிடையாது. நல்லா தெரிஞ்ச விஷயத்துக்கு நான் யோசிக்கிறதும் கிடையாது. இவ்வளோ தூரம் யோசிச்சும் எனக்கு எட்டலை அப்படிங்கிறப்போ சும்மா கெஸ் பண்ணி அது வந்து ஒரு பின்னாடி இழக்கிறத விட குவிட் பண்ணிடுறது பெட்டர். So you quit? Yes, sir. Genius. Vasant Kumar quits and 50 lakh rupees. Super. Thank you everybody. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கெஸ் பண்ணி போயிருந்தா ஓகே. கெஸ் பண்ணி கரெக்டாக இருந்திருந்ததா? சார் நான் எப்படி கடவுளை நம்புறதுலையே அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் நம்புறதில்லை. அதிர்ஷ்டத்தினால தான் எனக்கு கிடைக்குதுன்னா அது எனக்கு தேவையும் இல்லை. தேவையும் இல்லை. ஆனால் ரொம்ப யோசிச்சிங்க. எஸ் சார். ரொம்ப டைம் தான் எடுத்தீங்க. எஸ் சார். இருக்கிற 2 லைஃப் லைன்ஸும் யூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறமும் யோசிச்சிங்க. ஆல்மோஸ்ட் லாக் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் லாக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அதுக்கு ஒரு பெரிய வாதமே நடந்தது. வெல் இப்போ சும்மா 50 லட்ச ரூபாய் ஜெயிச்சாச்சு, கையில் இருக்கு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று லாக் பண்ணுங்க பார்க்கலாம். டி பாலமுரளிகிருஷ்ணா. டி பாலமுரளிகிருஷ்ணா. ஜீனியஸ் லாக் டி பாலமுரளிகிருஷ்ணா. இந்த இசையமைப்பு, இந்த வடிவமைப்பு நடந்தப்போ இவங்க 2 பேரில் ஒருத்தர் தூர்தர்ஷனில் இருந்தாங்க. அந்த ஸ்டேஷனோட ஹெட்டாக இருந்தார் அவர். உஸ்தாத் அலி அஹமத் கான் அவர்கள் 1974 அவரோட சேர்ந்து இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணது பண்டித் ரவி சங்கரோட. பண்டித் ரவி சங்கர் was right answer. But you took a very, very, very good decision. Yes, sir. So proud, so happy. Please come. 50 lakhs. அப்பா வாங்க. நீங்களும் வாங்க. Thank you, thank you. வாங்க 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 தம்பி வாங்க. Here we go. 50 lakh rupees. கொண்டாட்டம் நடக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்கப்பா? சூப்பர். சூப்பர். என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ரொம்ப நிகழ்ச்சியில? திருப்தியா இருக்குது. பிரில்லியன்ட் மேன், பிரில்லியன்ட். Brilliant man. அதுதான் சொல்ல விரும்புறீங்க. Thank you. Wonderful. Well, great man. Great playing with you. அப்பா ஒரு கட்டி பிடிங்களா ஒரு தடவை எனக்காக? Superb. I'm very, very, very happy. Superb. Mind blowing. உங்களுக்காக for this historic moment. Give up again, ladies and gentlemen. Historic man. Sunfeast வழங்கும் ஒரு gift hamper. Okay? And a historic moment. விளையாடினதுக்கு. Superb. All the best. All the best, Aya. Wonderful. Give a big hand, ladies and gentlemen. Okay, Thambi. Well, Vasant Kumar, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு காமன் மேன், தெளிவாக விளையாடினாரு. வித் 2 லைஃப் லைன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 crore வந்தார். 50 லட்ச ரூபாய் ஜெயிச்சார். I think this is one of the best contestant who was played today. And இது ஒரு historic moment. கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. And I think we should give him a big hand, ladies and gentlemen. And well, after a beautiful playing with this such a contestant, but we have to continue. இன்னொரு 10 பேர். I think I need a break. So you also have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. நீங்களும்
வெல்லலாம் ஒரு ஜோடி. வெல் வெல் வெல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. வெல் இட்ஸ் டைம் நவ். 10 புது போட்டியாளர்கள். லெட்ஸ் வெல்கம் தி 10 நியூ கண்டெஸ்டன்ட்ஸ். முதல் போட்டியாளர். சின்ன வயசுல எங்க ஊர்ல படிக்க எங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. இப்போவும் நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நான் ஜெயிச்சா இப்போவும் கல்விக்காக கஷ்டப்படுற எங்க ஊர் ட்ரைபல் குழந்தைகளுக்கு கண்டிப்பா உதவுவேன்னு உறுதியா சொல்றாரு. திருப்பூர்ல இருந்து சன்ஃபீஸ்ட் மாரிலைட் கான்டெஸ்ட் மூலமா செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ட் சுதாகர். சுதாகர், How are you, sir? I'm fine. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சிரிக்கிறீங்களா? ப்ளீஸ் கம். டேக் யூ. அடுத்து வரப்போறவங்க ஒரு கிராமத்தின் தேவைகளை நிறைவேற்ற பஞ்சாயத்து ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை பார்க்கறாரு. விழுப்புரத்துல இருந்து வெண்ணரசி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? My dreams come true. Your dream has come true and இன்னும் சில dreams வெச்சுக்கங்க. I wish you all the best. Thank you. Please come. Please sit. எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு, அதுவும் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஆகணும்னு குறிக்கோளோட வந்திருக்காங்க இந்த கோயம்புத்தூர் பொண்ணு PhD ஸ்டூடெண்ட் கார்த்திகா. What a surprise, Karthika. Nice to meet you, sir. Nice to meet you too. அப்படின்னா விருப்பத்தை செயலாக்கணும், செயலை வியப்பாக்கணும். என்னோட விருப்பம் ரிசர்ச். கண்டிப்பா நான் அதுல பெரிய ஹைட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன் சார். wonderful. Thank you. Thank you. எல்லாரையும் பெருமைப்படுத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. Welcome, please. என் படிப்புக்காக பெத்தவங்க நிறைய கடன் வாங்கினாங்க, கஷ்டப்படுறாங்க. இங்க நிறைய பணம் ஜெயிச்சு கடனை தீர்க்கணும், பெத்தவங்களை கஷ்டப்படாம பார்த்துக்கணும்னு சொல்றாரு கோயம்புத்தூர்ல இருந்து வேத கணேஷ். மிஸ்டர் யூனிவர்சல், இந்த கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு யூனிவர்சல் மூலமா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வெரி குட். ரொம்ப கஷ்டப்படுறாங்களா பேரண்ட்ஸ்? ஜெயிச்சு அந்த கஷ்டத்தை நீக்கணும். கண்டிப்பா சூப்பர். வெளிநாட்டில் படிச்சு அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் அங்க படிச்சு இங்க வந்து வேலை பார்க்கணும்னு வந்திருக்காரு இந்த வித்தியாசமான இளைஞர். லண்டன்ல பயோடெக் முடிச்ச சென்னை இளைஞன் கார்த்திக் வெங்கடேஷ். Hello sir, how are you? I am wonderful and super. இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன கேம் ஷோவில் ஈவன் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஷோன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் லண்டனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆய் சொல்லணும் நீங்கள். Hi Shalom, how are you? Please come. டீச்சரா பாடல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸ்டூடெண்டா மாறி சட்டம் படிச்சு அட்வொகேட் ஆயிட்டாரு. தூத்துக்குடியில இருந்து ரங்கநாதன். ரங்கநாதன் தூத்துக்குடியில வந்திருக்கேன். All the best to you. Please come. இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சுதந்திரத்தை உணர்றேன்னு வித்தியாசமா சொல்றாங்க. ஹைதராபாத்ல இருந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி. நமஸ்காரம். சின்ன ஒரு gift சார் உங்களுக்கு. என் பொண்ணோட சார்பா இது. அவளே பண்ணுனது. மயில். ஆமா சார். Thank you. பொண்ணு பண்ணது சார். Please come. Sit down. எந்த அன்பு என்னை கீழே தள்ளிச்சோ அதே அன்பு தான் எழுந்து நிற்கவும் உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சென்னையில இருந்து சுமித்ரா. Hello sir. How are you? Nice to meet you. I'm fine. It feels so great and excited. I'm really excited to participate. Very excited. Yeah. I am also excited to have you here. Yeah. Please come. Yeah, thank you. Sit Thank down. you. Welcome to the show. இந்த உலகத்துல தன்னை நேசிக்கிற குடும்பம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சார் உண்மையான பணக்காரங்க. அப்படி பார்த்தா நான் ஏற்கனவே கோடீஸ்வரின்னு அழகா சொல்றாங்க இந்த ME படிச்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திண்டுக்கல்ல இருந்து மிஸ் சுதா. Hi sir. ஹாய் செல்லம்மா. I am very happy sir to meet you. தனியார் கம்பெனில உதவி மேலாளரா நல்ல வேலையில இருக்கேன். இருந்தாலும் சொந்தமா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முதலாளி ஆகணும்னு எனக்கு தீராத ஆசை. அதுக்கு தான் விளையாட வந்திருக்கேன்னு சொல்றாரு மதுரைக்காரரு சிவகுமார். நல்லா இருக்கீங்களா? முதலாளி ஆகணும். All the best to you. Thank you. Let the dreams come true. Come, please. Superb. 10 new contestants with different dreams. உங்க 10 பேர்ல என்னோட ஹாட் செட்ல உட்கார்ந்து விளையாட போறது யார்? அத முடிவு பண்ற கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் போர்களை அவை நிகழ்ந்த கால வரிசைப்படி முதலில் துவங்கி வரிசைப்படுத்தும்.
And the options are A. கார்கில் போர், B. முதல் உலக போர், C. முதல் இந்திய சீன போர், D. முதல் கல்ஃப் போர். Time's up. Well, சரியான வரிசை என்னன்னு முதல்ல பார்க்கலாம். The right options are B. முதல் உலக போர், C. முதல் இந்திய சீன போர், D. முதல் கல்ஃப் போர், A. கார்கில் போர். Well, எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 பேர் and the winner is சிவகுமார். Yes. முதல்காரர். கடைசியா வந்து உட்கார்ந்தீங்க. முதலாளா வந்து இங்க நின்னுடுறீங்க. Last but not least. Last but not the least. விளையாடலாமா? நிச்சயம். வெல்கம். Let's play. நீங்களும் சொல்லலாம் ஒரு கோடி. Well, சிவகுமார் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் மேனேஜரா இருக்காரு. மதுரைக்காரரு, பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. Yes sir. So let's have a look at his video first. Video please. என்னோட பேர் சிவகுமார், சொந்த ஊர் மதுரை. இப்போ ஒரு 7 வருஷமாக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மதுரையில் தான் என்னோடய அப்பா அம்மா, என்னுடைய பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர், ஆல் ஆர் மேரிட். ஸோ என்னுடைய அப்பா அம்மா வந்து 2 பேருமே வந்து நெசவு தொழில் பண்ணுறவங்க. ஸோ அவங்க நெசவு தொழில் பண்ணி தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. அஃப்கோர்ஸ் என்னுடைய ஃபேமிலியிலே நான் தான் வந்து முதல் டிகிரி வாங்கணும்னு எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். அஃப்கோர்ஸ் எல்லாருமே தங்கைகள் எல்லாருமே இந்த நெசவு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வேலை பார்த்தனால தான் எங்களால் படிக்க முடிஞ்சது. ஸோ ஐ லைக் டு தேங்க் தம் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் எவ்ரி திங். அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், உடனே வந்து வேலைக்கு போயிட்டேன். ஸோ பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸாக இருக்கேன். நான் எதுக்கு இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொந்த வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு பி ஏ பிஸ்னஸ் மேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு கூட நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் தான் ரொம்ப ஆசை. அதுலேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோடய ஒய்ஃபோட கனவு. ஸோ இஃப் ஐ கெட் எக்ஸ்ட்ரா மணி டெஃபினெட்லி ஐ வில் கோ ஃபார் த பிஸ்னஸ், எஸ்பெஷலி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் ஐ வில் டூ இட். முதலாளி ஆகணும், நல்ல கனவு தானே. யார் வந்திருக்காங்க கூட? என் மனைவி வந்திருக்காங்க, குழந்தைகள். வணக்கம் செல்லம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. வெல், இங்கே விளையாடுறதுக்கு வந்திருக்கீங்க. இங்கே ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கோடி வெல்ல மொத்தம் 15 கேள்விகள். முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக நீங்கள் போன 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் போல் 50-50 ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். ஆல் தி பெஸ்ட் யூ. உங்கள் கனவுக்கான எல்லா தொகையும் இதோ எங்க என் கையில் இருக்கு. 3,20,000லேருந்து 1 கோடி வரைக்கும். யா, நல்லதொரு ஆரம்பம். ரெடி டு பிளே? கம் லெட்ஸ் பிளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சிவகுமார், 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. எது போனால் சொல் போச்சு என்பது பழமொழி. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ நாக்கு, பி மூக்கு, சி வாய், டி பல். டி பல். பல் போனால் சொல் போச்சு. ஜீனியஸ் லாக், டி பல், and it is the right answer. Super. Good beginning. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. நமது சமையல் அறையில் சோடியம் குளோரைடை என்ன பெயரில் நமக்கு தெரியும்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பாம் ஆயில், பி சர்க்கரை, சி உப்பு, டி ஈஸ்ட். சி உப்பு. சி உப்பு. ஜீனியஸ் லாக் சி உப்பு. ஆமாண்ணே, மளிகை கடை வைக்க போறீங்க. சி உப்பு இஸ் த ரைட் ஆன்சர். மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் திரைப்பட தலைப்புகளில் நிலத்தில் வாழும் ஒரு விலங்கை குறிக்காதது எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சிங்கம், பி சுறா, சி காளை, டி சிறுத்தை. பி சுறா. பி சுறா. ஜீனியஸ் லாக் பி சுறா. அண்ட் எஸ், விஜய் நடித்த படம் பி சுறா இஸ் தி ரைட் ஆன்சர். வெல், மூணாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. 5000 ரூபாய்க்கான கேள்வி
4வது கேள்வி விட மாட்டார். ஹூட்டர். பட் வெல், குட் பிகினிங், நல்ல வார்ம் அப். ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். யா, நன்றி. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அற்புதமான ஒரு கான்ஸ்டபிளை சந்தித்தேன். ஒரு காமன் மேன் 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சார். இப்படி ஒரு அழகான ஒரு இளைஞனுக்கு இப்படி ஒரு மேடை கிடைச்சதும் அதன் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டதும் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் சீசன் இஸ் பிகமிங் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோர் வண்டர்ஃபுல். ஸோ வித் ஆல் திஸ் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்லா தூங்குங்க. ஹாவ் அ கிரேட் நைட். See you again tomorrow. Good night.